ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வித்தின் 5 daysல வந்து மஞ்சக்காமாலை வந்து எல்லாருமே அலர்ட்டுக்கு வந்துடுவாங்க. அது வந்த பிறகு அதுக்கு அகைன்ஸ்டா திரும்புறவங்க மட்டும்தான் அதில் திரும்ப பாதிக்கப்படுவாங்க. ஜாயின்டிஸ் அதிகமாக இளைஞர்களை பாதிக்கக்கூடியதுக்கு ஒரு பெரிய காரணம் ஆல்கஹால் இன்டியூஸ். ஆல்கஹால் ரிப்பீட்டட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் அதனுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த பைல் டக்டில் இருக்கக்கூடிய பிலிருபின் அப்படிங்கிற லெவல் வந்து நம்ம ரத்தத்தில் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய கலரை வந்து பிளட்ல மிக்ஸ் ஆயிடும். மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது மஞ்சள் நிறமாக காணப்படும். ஆல்கஹால் எடுக்கக்கூடிய டைம், அளவு, இதை பொறுத்து அது மாறுபட்டு இருக்கு. அது நம்ம போய் லிவரில் போய் மெட்டபிளைட் ஆகி கிட்னிக்கு வந்து கிட்னிலேருந்து டையூரேட்டிக் ஆகி அது வெளியே வரதுக்குள்ளே லிவர்லேயே டேமேஜ் பண்ணி உட்காந்துட்டோம். அது சிரோசிஸ் ஆஃப் த லிவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டயர்ட்னஸ், சிவியர் டயர்ட்னஸ், வாமிட்டிங் இஸ் அ மெயின் சிம்டம். கல்லீரல் நோய்களுக்கு அதிகமான அளவில் பயன்படுத்தக்கூடியது அலோபதியை தாண்டி ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் மெடிசன், சித்த மருத்துவம் தான். அதில் முக்கிய பங்கு வகுப்பது நம்மளுடைய கீழாநெல்லி மாத்திரையும் கரிசலாங்கண்ணியும் மட்டும்தான் உலக நாடுகளில். இப்போ மஞ்சக்காமாலைக்கு என்ன சாப்பிடக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் ஜாயின்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம மூதாதையர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயா இனிய வணக்கம். நடிகர் ரோபோ சங்கரோட மரணம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப ஆள் ரொம்ப கிடகாத்திரமாக இருக்கார். 46 வயசு தான் ஆகுது. ஏற்கனவே பாடி பில்டராக இருந்தவர் வந்து இவ்வளோ நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர் திடீர்னு மரணம் அடைஞ்சது. சின்ன வயசுலேயே மஞ்சக்காமாலை வந்திருக்கு. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு மஞ்சக்காமாலை வந்திருக்கு. அதுலேருந்து அவர் தேறி வந்துட்டார். இந்த நேரத்தில் அவர் திடீர்னு மரணம் நிகழ்ந்திருக்கு. ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல மஞ்சக்காமாலைனா என்ன, அது ஏன் வருது அப்படிங்கிறத சுத்தமாக சொல்ல முடியும். இந்த மஞ்சக்காமாலை வந்து வர்றதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது. அதில் பொதுவாக வந்து வைரல் ஹெப்பாடைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து வைரஸ்னால் வரக்கூடிய ஒரு வகை இருக்குது. வாட்டர்னால் வரக்கூடிய ஒரு இது. இன்னொரு நோயினுடைய தொடர்பு நோயாக வரலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு டைஃபாய்டு ஃபீவர் வந்திருக்கலாம், ஒரு மலேரியல் ஃபீவர் வந்திருக்கலாம். அந்த நேரமும் நம்மளுடைய லிவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அதன் வழியாகவும் இது வரும். மஞ்சள் காமாலை வந்திருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கண், நாக்கு, சிறுநீர் மற்றும் உடல் மஞ்சள் நிறமாக காணுதை வைத்து நம்ம அறிகுணங்கள், இந்த அறிகுறிகள் காணப்பட்டால் மஞ்சள் காமாலை இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம். நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய பிலிருபின், பைல்ஸ், பித்து நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்து, காமிலம்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த பைல் டக்டில் இருக்கக்கூடிய பிலிருபின் அப்படிங்கிற லெவல் வந்து நம்ம ரத்தத்தில் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய கலரை வந்து பிளட்ல மிக்ஸ் ஆயிடும். மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது மஞ்சள் நிறமாக காணப்படும். அதைத்தான் ஹீமோலைட்டிக் ஜாயின்டிஸ் அப்படிம்பாங்க. நம்ம ரெட் பிளட் செல்ஸினுடைய ஹீமோலைசிஸ் ஆகுறதுனால நம்மளுடைய பிலிருபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஆகும்போது நம்ம உடல் வந்து மஞ்சள் நிறமாக மாறும். என்னென்ன காரணம்னால மஞ்சக்காமாலை வருது? உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து ஆச்சுக்கலாம். கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர், தண்ணினால கூட வரலாம். கால ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கால ஒழுக்கம்னா என்ன? ஒரு காலையில் என்ன சாப்பிடணும், மதியம் என்ன சாப்பிடணும், இரவு என்ன சாப்பிடணும், எவ்வளோ நேரம் ஒருத்தன் தூங்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது ஒரு காரணமாக. இப்போ ஜாயின்டிஸ் அதிகமாக இளைஞர்களை பாதிக்கக்கூடியதுக்கு ஒரு பெரிய காரணம் ஆல்கஹால் இன்டியூஸ்ட் சிரோசிஸ் ஆஃப் த லிவர்னு சொல்லி. ஆல்கஹாலோட லெவலில் வந்து ஒரு லிமிட்டடுக்கு அப்புறம் நம்ம அதிகமாக அருந்தும் பொழுது ஆல்கஹால் வந்து ஹெப்படோடாக்சிசிட்டி. சில மாத்திரைகள் சாப்பிட்டாலும், ஒரு பெயின் ரிமூவர் மாத்திரை மாதிரி சில மாத்திரைகள், சில மருந்துகள் அளவுக்கு அதிகமாக போனால், அதை தான் சித்த மருத்துவர் சொன்னால், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. ஒரு லிமிட்டை தாண்டி சில விஷயங்களை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க லிவர் அது பாதிக்கப்படலாம். சில நோய்களுக்கு துணை நோய்களாகவும் வரும். இப்போ சாதாரணமாக லெப்டோபைரோசிஸ்னு ஒரு காய்ச்சல், அதனால் மஞ்சக்காமாலை தான். சித்தாங்கிறது வாதமாய் படைத்து பித்த வன்னியாய் காத்து சித்த சேர்ப்பமாய் துடைத்து அப்படிம்பாங்க. வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது நம்ம உடல்கள் இருக்குது. இதில் பித்தம் அப்படிங்கிறது வந்து கொப்பலுக்கு மேலே நெஞ்சு கமலத்துக்கு இருக்கக்கூடியது. நம்ம ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம லிவர் வந்து வயிற்றினுடைய வலதுபுறம் இருக்குது. இங்கே வந்து பித்த அமிலம், அமில நீர் சுரப்பு, அது பைல் ஜூஸ் அதிகமாக சுரக்கிறதுனால வரக்கூடியது தான். தீக்குற்றத்தை பெருக்கக்கூடிய அப்படிம்பாங்க. சித்தால் என்ன சொன்னால், அழல் குற்றத்தை பெருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதிகமாக சாப்பிட்டு அதனால் நம்ம நாடி நடையில் பித்த நாடி வந்து அதிகமாகிறதுனால இந்த நோய் உருவாகுதுங்கிறத நம்ம சித்தர்கள் வந்து வகுத்து வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜெலாம் வந்த பிறகு வந்து சாப்பாடுகளை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்ற பழக்கம் இப்போ நம்மகிட்ட இருக்குது. இதுவும் மஞ்சக்காமாலை வர்றதுக்கு ஒரு காரணம். முதல் காரணம் அது சொல்கிறாங்க சார். இது முதல் காரணம். அதான் உணவு பழக்க வழக்கம், உறக்கம், உடற்பயிற்சி, இது 3 மனிதனுக்கு மிக மிக முக்கியம். அந்த உணவு பழக்க வழக்கத்தில் வந்து
ஃப்ரீசரில் வச்சு சாப்பிடக்கூடிய எந்த பொருளும். ரெண்டாவது டீப் ஃப்ரைடு ஐட்டம். இப்போ மஞ்சக்காமலைக்கு என்ன சாப்பிடக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் ஜாண்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம மூதாதையர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இருமுறை வடித்த கஞ்சி, நீர் சத்தை பெருக்கக்கூடிய அவரக்காய், அதலக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், இந்த மாதிரி டயூரிட்டிக்ஸ் வந்து அதிகமாக கொடுக்க சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மஞ்சக்காமலை வந்தவங்களை வாழைப்பழமும் புளிச்ச தண்ணியும் அதிகமாக சாப்பிட சொல்லுவாங்க. அந்த டயூரிட்டிக்ஸ் அதிகமாக இருக்கும்போது பைல் ஜூஸ் வந்து வெளியே வந்துடும். அந்த இடத்துல முக்கியமாக சொல்லுவாங்க, 41 நாளைக்கு பத்தியம் இருங்க, ஃப்ரை பண்ணது சாப்பிடாதீங்க, தாளிசம் பண்ணது சாப்பிடாதீங்க, ஒழுக்க நெறிகள் தாம்பத்திய உறவை வந்து தவிர்த்துருங்க, உடல் வன்மை குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும், உணவு பழக்கங்கள் நீர்ச்சத்து உள்ளதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக ஆல்கஹால் எடுக்கக்கூடிய டைம், அளவு, இதை பொறுத்து அது மாறுபட்டு. அது நம்ம போய் லிவரில் போய் மெட்டபிளைட் ஆகி கிட்னிக்கு வந்து கிட்னிலேருந்து டையூரேட்டிக் ஆகி அது வெளியே வரதுக்குள்ளே லிவர்லேயே டேமேஜ் பண்ணி உட்காந்துட்டோம். அது சிரோசிஸ் ஆஃப் த லிவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹைப்பர் அசிடிட்டி ஆகி நம்ம உடம்புல பித்த நீர் அதிகமாக சுரந்து நமக்கு இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம இம்காப்ஸில் இப்போ ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய ஒரு 100 கேஸில் ஒரு 10 கேஸ் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கோலி லித்தியோசிஸ், பித்தப்பை கல் அப்படின்னு ஒன்று உருவாகுது. அந்த பித்தப்பை கல் என்ன ஆகுது, கோலிசிஸ்டைட்டிஸ் அப்படின்னு போய் அது வந்து அடைச்சி அதில் வந்து அதிகமான அளவில் கல் போய் எங்கேயாவது அடைச்சிக்கிடுச்சுன்னா பித்த நீர் வந்து எக்ஸசிவாக வந்து அதனால் லிவர் பாதிச்சு, அதனால் மஞ்சக்காமலை வரலாம். இடையிலே இப்போ அதிகமாக அக்யூட் அப்டாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு வலி வரும், கேட்டால் பேன்க்ரியாடைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பேன்க்ரியாஸ் அல்லது பேன்க்ரியாட் டியூமர், அந்த இதனாலையும் இப்போ அதிகமான அளவில் மஞ்சக்காமலைகள் வந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி சொன்னீங்க டாக்டர், அது அறிகுறிகள் அப்படின்னா ஒரு மஞ்சளாக சில இடங்கள் மஞ்சளாக இருக்கும். வேற என்ன அறிகுறிகள்? டயர்ட்னஸ், சிவியர் டயர்ட்னஸ், வாமிட்டிங் இஸ் த மெயின் சிம்டம். ஃபீவர் வித் வாமிட்டிங், இன்ஃபெக்டிவ் இருந்துச்சுன்னா ஃபீவர் வித் வாமிட்டிங், பசியின்மை, ருசியின்மை, உடல் தோல் வந்து சுருங்கி காணப்படல், தவளையே ஒத்த தோல், தவளை தோல் சொறி எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம தோல் வந்து பார்த்த உடனே சொல்லலாம் சிவியர் ஆல்கஹாலிக் காரணம் தோல் வறண்டு வெளுத்து அல்லது பச்சை நிறத்துக்கோ இல்லை மஞ்சள் நிறத்துக்கோ மாறுதுன்னா அவன் வந்து லிவர் வந்து டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. அவர் நாடி அப்படி பிடிச்சி பார்த்தோம்னா பித்தை வந்து பேதலிச்சு அடிக்கி. அப்போ பசி இருக்கா? ஒரு மருத்துவர் கேட்கக்கூடிய ஒரு 2 கொஸ்டின், பசி எப்படி இருக்குது, மோஷன் எப்படி போகுது? சார் பசியே இல்லை சார், உறக்கம் இல்லை சார், ஒன்றுக்கு எப்படி போகுது? அடுத்த உடனே மோஷன் எப்படி போன உடனே அடுத்து நாங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன போகுது, எத்தனை நாள் காய்ச்சல் இருந்துச்சு? கேட்டு முடித்த உடனே அடுத்தாப்புல எந்த டாக்டராக இருந்தாலும் ஒரு யூரினில் வந்து கம்பல்சரி பார்ப்பாங்க. அதுதான் இயற்கையாக நடந்துகிட்டு இருக்க விஷயம். ரோபோசங்கர் விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, அவர் சின்ன வயசுல வந்து அந்த ரோபோவா நாடகங்களில் நடிக்கிறதுனால மேலே உடம்புலலாம் வந்து இந்த ஸ்டீல் பெயிண்ட்டு தடை இருக்கார். ஸோ அதை அப்புறம் எடுக்கிறதுக்காக மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணி தான் அதை சுரண்டி எடுப்பாங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாமான்னு சந்தேகப்படுறாங்க. அது எப்படி வாய்ப்புகள் இருக்கா? நான் அறிந்தவரை புத்தகத்தின்படி சொல்கிறாங்க, லெட்டு வந்து உள்ளே போயிருந்தால் வரலான்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம நாட் அக்செப்டட், நாட் எவிடன்ஸ் பேஸ்ட். இதுவரை எந்த ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷன்லையும் பெயிண்ட் அடித்தவங்களுக்கு மஞ்சக்காமலை வரும்னு சொல்லி எந்த அட்வர்ஸ் ரியாக்ஷனும் சொல்லலை. ஏன்னா அதற்கு முன்னாலேயே புலிவேஷம் போட்டு பட்டிக்காடுகளில் புலிவேஷம் போட்டு பெயிண்ட் அடித்து எல்லாருமே கோயில் கொடைகளில் ஆடி இருக்காங்க. அவங்களுக்கு மஞ்சக்காமலை வந்த வரலாறுகள் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் மஞ்சக்காமலை வந்து ஆல்கஹாலிக் வித் டைப். பெயிண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு மண்ணெண்ணெய் பயன்படுத்தினார்ல, மண்ணெண்ணெய் உடம்பு தேய்ச்சி தான் பெயிண்ட் எடுத்திருப்பாரு. அந்த மண்ணெண்ணெய் பாதிப்பு ஏற்படுத்தி. அப்படி நம்ம இருந்திருந்தால் பெயிண்டர் தொழில் வேலை பார்க்குற அத்தனை பேருமே மண்ணெண்ணெயை மட்டும்தானே சார் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. டெய்லி அன்றாட வேலைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து பெயிண்ட் வேலை பார்க்குற எல்லாருமே மண்ணெண்ணெயை வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு முன்னால் நம்ம மூதாதையர்கள் வந்து மண்ணெண்ணெயை வந்து ஒரு எரிக்கப்படக்கூடிய விறகுக்கு அடுத்தபடியாக பயன்படுத்தப்பட்டது மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெய் வந்து நம்ம வந்து கார்பரேஷன்லேருந்து கொடுத்து எல்லாரும் வாங்கி அந்த அடுப்பை வச்சு அதற்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் தான் இன்றைக்கி கேஸ் வந்திருக்கும். ஸோ அந்த காலத்தில் இந்த மாதிரி பதிவுகள் யாருக்கும் வரவே இல்லையே. வரலாற்று ஆய்வுகள் படி நீங்கள் சொல்லணுமே, மண்ணெண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை மண்ணெண்ணெய் கடையில் வேலை பார்த்தவனுக்கு வந்திருக்கணும், மண்ணெண்ணெய் டெய்லி அவங்க 5 லிட்டர் கேனில் ஊற்றி கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்திருக்கணும். அந்த மாதிரி இதுவரை என்னுடைய அறிவுபூர்வமான விஷயத்துக்கு எட்டினது வரை இதுவரை சான்றுகள் கூறப்படவில்லை. அதாவது ஏற்கனவே ஒரு மஞ்சக்காமலை வந்து ரெக்கவர் ஆகிட்டார் வந்து, அதுக்கு பிறகு வந்து திடீர்னு ஒரு எஃபெக்ட் ஆகிருக்கு வந்து. மஞ்சக்காமலை வந்த ஒருத்தர் குணமான பிறகு எவ்வளோ காலம் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஆல்கஹால் விஷயங்கள் தொடாமல்? பொதுவாகவே வந்து மஞ்சக்காமலையில் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் வைரல் ஹெப்பாடைட்டிஸ், சிரோசிஸ் லிவர், ஹெப்பாடைட்டிஸுங்கிறது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் நமக்கு உள்ளே வருது, வந்துட்டு போன பிறகு நம்ம வந்து பத்தியம் மறுபத்தியம்னு சொல்கிறோம். ஒரு மண்டலம் நம்ம உணவு பத்தியத்தில் இருப்போம், மறுபத்தியங்கிறது அடுத்து ஒரு 40 ஒரு 3 மாதத்துக்கு அது ஆகும். ரெண்டாவது ஆல்கஹால்ங்கிறது ஹெப்பாடைட்டிஸ்ன்னு கிடையாது. ஹெப்பாடைட்டிஸுங்கிறது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த உள்ள செல்ஸ். சிரோசிஸ் ஆஃப் த லிவருங்கிறது லிவர் சுருங்குறது. லிவர் அதனுடைய ஃபங்க்ஷன் குறையும் போது நம்ம அதில் வந்து இன்புட் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா
அது எத்தனை நாள் கழித்து எடுத்தாலும் அதனுடைய பாதிப்புகள் கம்பல்சரி இருக்கும். அதாவது நம்ம உடம்புல வந்து நுரையீரலில் முதல்ல ஒருத்தருக்கு ஒரு டிபி வருதுன்னா அதனுடைய போஸ்ட் சீக்வல்னு சொல்லுவோம். அதனுடைய சிம்டம்ஸில் எப்போனாலும் நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்தால் அது கண்டிப்பாக காட்டும். அதுபோல் கல்லீரல்லையும் நீங்கள் சாதாரண ஒரு கல்லீரலை கையை வச்சு இப்படி வச்சு பார்த்து ஒரு ரேகை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேகை நீங்கள் என்னைக்கு பார்த்தாலும் திரும்ப தெரியும். காற்றுப்பைகள் வாழது எப்படி இதோ அதே மாதிரி இது மட்டும்தான் முக்கியமானது. அதனால் இத்தனை நாள் கழித்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே இதுவரை சொல்லலை. வந்துருச்சு, நம்ம கரெக்டாக இருக்கணும். மேக்ஸிமம் நம்ம ஒரு 3 மந்த்ஸாவது இருக்கணும். அதில் முக்கியமான விஷயங்கள் நம்ம ஒரு எண்ணெய் பலகாரம் எடுக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஆல்கஹால் வந்து மோசமான ஒரு பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு ஆல்கஹால். அது மாதிரி பொதுவாக வந்து நீங்கள் நிறைய அறிகுறிகள் சொன்னீங்க. இப்போ காமனான பீப்புளுக்கு வந்து சில அறிகுறிகள் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் தெரியாமல் இருக்கும். வந்து இப்படி மக்கள் கவனிக்காமல் விடுற அறிகுறிகள்னு என்ன சொல்லுவீங்க? ஊதுகாமாலை, வரட்காமாலை, மஞ்சள் காமாலை, அழகு காமாலை, கும்பக்காமாலை, குன்மக்காமாலை அப்படின்னு சொல்லி அதனுடைய ஒரு டைப்பாகவே சொல்லுவாங்க. இப்போ ஒரு பையனை நம்ம சாதாரணமாக பார்க்குறோம், ஒரு சிறு குழந்தைய முகம் ஒரு மாதிரி பூதலிச்சு போய் ஊதி போய் இருக்குது அப்படின்னோடனே உடனே டக்குன்னு ஒரு வசம்பை கட்டி கையில் கட்டி விட்டுட்டு இவனுக்கு மஞ்சள் காமாலை இருக்குமான்னு சொல்லி பாட்டி எடுத்து சோத்தில் வந்து நீரை விட்டு பார்ப்பாங்க. நம்ம சிறுநீரை எடுத்து வடித்த சாதத்தில் போட்டு பார்ப்பாங்க. அதில் மஞ்சள் வச்சுருந்தா அவனுக்கு மஞ்சள் காமாலைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் 1986 என்னோட இதில் அதே மாதிரி ஒருத்தன் அப்படியே வயிறு உப்பிக்கிட்டு ஆள் தோல் மாதிரி அதை மராஸ்மஸ் கோர்ஸ் நியூட்ரிஷனல் அனிமிக்காக இருக்கிறவனை கூட மஞ்சள் காமாலையாங்கிறது ஒரு டைஜஷன். அவனுடைய வயிறு பெருத்துக்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல அவனுக்கு ஒரு வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் அறிகுறிகளை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கும் இந்த காலத்தில் அவேர்னஸ் வந்து ரொம்ப மோஸ்ட் அவேர்னஸ். வித்தின் 5 டேஸில் வந்து மஞ்சள் காமாலை வந்து எல்லாருமே அலர்ட்டுக்கு வந்துடுவாங்க. அது வந்த பிறகு அதுக்கு அகெயின்ஸ்டாக திரும்புகிறவங்க மட்டும்தான் அதில் திரும்ப பாதிக்கப்படுவாங்க. குறிப்பாக ரொம்ப யங்ஸ்டர்ஸ் சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு மஞ்சள் காமாலை வருது. அதுக்கு என்ன காரணம்? ஃபஸ்ட்டு நம்மளுடைய சித்த மருத்துவப்படி சொல்லப்போனால் உணவு, உறக்கம், இது ரெண்டும் குறையும் போது நம்மளுடைய பாடியினுடைய மெட்டபாலிசம் வந்து கரெக்டாக நடக்காது. இரவு பகலாகாது, பகல் இரவாகாது. இரவு நேரம் அழித்து அதிக நேரம் முழித்திருக்கவங்க பாடியினுடைய இம்யூனைசேஷன் குறைஞ்சி அவனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபஸ்ட்டு பாதிக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் முதல்ல பாதிக்கப்படும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூரிய சந்திரனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது இந்த உடம்பு. இந்த உடம்பு 9 கோள்களை வச்சு தான் இயங்குது, 27 நட்சத்திரத்தை வச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இத்தனை மணிக்கு இத்தனை சாப்பிடும், காலையில் என்ன சாப்பிடணும், இரவு என்ன சாப்பிடணும். நம்ம தான் இப்போ நைட்டு 12 மணிக்கு உட்காந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு 11 மணிக்கு உட்காந்து சாப்பிட்டோம். அப்படி சாப்பிடும்போது அது எப்படி மெட்டபிளைட் ஆகும்? காலையில் மோஷன் கரெக்டாக 6 மணிக்கு எழுந்திரிச்ச உடனே பாயை முடக்கிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பல் துளக்கணும், ஆய் போகணுங்கிறது முக்கியமான விஷயம். இன்றைக்கி காலை கடன்களை முடிக்க வேண்டியவங்க 11 மணிக்கும் 12 மணிக்கு எழுந்து முடித்தா அப்போ வந்து அது இயற்கைக்கு முரண்பட்ட செயல்படுத்தும் போது அது நம்மளை பழி வாங்கக்கூடிய ஒரு செய்தியில் இதுவும் ஒன்லி ஒன். உலக நாடுகள் அனைத்தும் நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா இந்த கல்லீரல் நோய்களுக்கு அதிகமான அளவில் பயன்படுத்தக்கூடியது அலோபதியை தாண்டி ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் மெடிசன், சித்த மருத்துவம் தான். அதில் முக்கிய பங்கு வகுப்பது நம்மளுடைய கீழாநெல்லி மாத்திரையும் கரிசலாங்கண்ணியும் மட்டும்தான். உலக நாடுகளில் அதுக்கு அயல் நாடுகள் வந்து இதை பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க. கீழாநெல்லியை அயல் நாடுகள் பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க. லிவர் அப்படின்னு சொன்னால் மது பிரியர்கள் அவங்க வந்து நான் வந்து ஒரு லீவ் 52 போட்டுட்டேன் எனக்கு வராது. லீவ் 52 போட்டால் வராது அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. அது ஒரு ப்ரீகாஷன், வர்றதை கொஞ்சம் தடுத்துக்கலாம். ஆனால் அந்த குடியை நிப்பாட்டிட்டு லீவ் 52 போட்டால் லிவர் ப்ரொடெக்டர், ஹெப்பட்டோ ப்ரொடெக்டிவ் ட்ரக், அந்த லிவரை பாதுகாக்கத்தான் நம்ம மருந்துகள் கொடுத்துக்கிட்டு இருக்க முடிஞ்சு வராமல் தடுக்கிறதுக்கு பண்ணலாம். வந்த பின்னால் அதை தடுத்து நிப்பாட்டலாம். ஆனால் அதுக்கு உணவு ரொம்ப முக்கியம், உறக்கம் ரொம்ப முக்கியம். தடுப்பூசி இருக்கா மஞ்சள் காமாலை? மஞ்சள் காமாலைக்கு அலோபதியில் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹெப்படைட்டிஸ் நாட்டு மருந்துகளில் புத்தகம் சொல்லக்கூடிய ஈரல் தேற்றி செய்யக்கூடிய மூலிகைங்கிறது வந்து கண்டிப்பாக கரிசலாங்கண்ணி ஃபஸ்ட். கீழாநெல்லி முக்கியமான மருந்து. அது எல்லாருமே வழக்கில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மருந்து இது. அதுபோக நம்ம நிலவேம்பு கஷாயம், வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு நிலவேம்பு கஷாயம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நிலவேம்பு பொடி அது நல்லபடியாக கேட்கும். மஞ்சள், கருவேப்பிலை, இந்த மாதிரி சின்ன சின்ன கை வைத்தியங்கள் நிறைய இருக்குது. அது வந்து ரொம்ப மோஸ்ட் எஃபெக்டிவாக. டாக்டர் நீங்கள் வந்து இப்போ உதாரணமாக வந்து மஞ்சள் காமாலை இருக்கிற காலகட்டத்தில் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்க. இது மாதிரி என்னென்ன சாப்பிடக்கூடாது, ரொம்ப தொற்றவே கூடாது, தொட்ட ஆரம்பாபத்து அப்படின்னு எதை சொல்லலாம்? நான் வெஜிடேரியன் டயட் வந்து சுத்தமாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். எண்ணெய், நெய், கண்டிப்பாக எண்ணெய், நெய், கொழுப்பு சம்மந்தப்பட்டது அது அலோபதியில் சொல்லக்கூடிய ஆயில் கண்டென்ட் டயட் சுட் பி அவாய்ட். எண்ணெயில் பொரித்த பொருள்கள், பலகாரங்கள் சாப்பிடக்கூடாது.
காய்கறிகளில் நீர்ச்சத்தை பெருக்கக்கூடிய காய்கள் அவரைக்காய், அதலக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், கத்திரி எல்லாமே பிஞ்சு காய்கறிகளை, முருங்கை பிஞ்சு, இந்த மாதிரி பிஞ்சு காய்கறிகளாக சாப்பிட சொல்லுவோம். முக்கியமாக தாளிசம் பண்ணக்கூடாது. எப்படி நம்ம அம்மா விளையாண்டா வீட்டில் நெடி இருக்கிற மாதிரி எண்ணெயை சேர்க்காதுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி உடம்புல டைஜஸ்டிவ் பவர் அங்கே இருக்காது. ஸோ டைஜஷன் ஆகணும்னா லிக்விடிஃபிகேஷன் இருக்கும். இப்போ காய்ச்சல் வந்தவனுக்கு அதான் காய்ச்சலுக்கு என்ன சொல்லுவோம், பட்டினி பெருமருந்து, லங்கனம் பரமாவில்தான். லங்கனம் அப்படின்னா பட்டினி வச்சாலே பெருமருந்து தான். தண்ணி மட்டும் அதிகமாக போய் உள்ளே இருக்க பிலிருபின் லெவலை வந்து கீழே யூரின் வழியாக கொண்டு வந்துருச்சுன்னா அதுவே ரொம்ப முக்கியமான ஒரு செயல் தான். மஞ்சக்காமலே குணமான பிறகு நம்ம குணமாயிடுச்சு, நம்ம நார்மல் லைஃப்க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் நிறைய பேருக்கு பாதிப்பை உருவாக்குது. வந்து நிறைய இப்போ கொஞ்சம் நான் முத்துக்குமார் எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு மஞ்சக்காமலை தான் இருந்தது. இப்போ ரோபசங்கருக்கும் அதே தான் நிலைமை வந்து. இப்போ எவ்வளோ காலம் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், அந்த அப்படி கவனமாக இருக்கிற காலங்களில் அவங்க எதேத விஷயங்களை தொட்டுக்கக்கூடாது. ஆல்கஹாலிக் கம்ப்ளீட் அவாய்ட். ஆல்கஹால் ரிப்பீட்டட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் அதனுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ எனக்கே ஒரு மஞ்சக்காமலை வந்திருக்கு. நான் வந்து ஒரு வருஷம் கழித்து ஆல்கஹாலினுடைய அளவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆல்கஹால் வந்து மொத்தம் 4 நிலைகள் இருக்குது. 30 மில்லி, 60 மில்லி, 90 மில்லி, 120 மில்லி. அதனுடைய 4 நிலைகள் என்ன அப்படின்னா மகிழ்ச்சி, களிப்பு, மயக்கம், வெறி. அந்த மகிழ்ச்சியோடு நிப்பாட்டிக்கிட்டோம், அந்த 30 மில்லியில் நிப்பாட்டிக்கிட்டு லிக்விடிஃபிகேஷன் அதிகமாகிடுச்சுன்னா அது மெட்டப்ளைட் ஆகி வெளியே வர்றதுக்கான டியூரேஷன் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக எந்த விதத்துலையும் பாதிக்காதுங்கிறது. ஒரு மனுஷன் தண்ணி குடிக்கும், அந்த தண்ணி குடித்த தண்ணி வெளியே வரதுக்குள்ள 1 லிட்டர் தண்ணி ஒன்றா குடித்தா என்னாகும், லோடு அதிகமாகும். லோடு அதிகமாக நினச்சோம் எக்ஸ்கிரீஷன் ஒன்றுக்கு நம்மளே கொஞ்சம் அதிகமாக குடிக்கிறோம், யூரின் அதிகமாக போய்கிட்டே இருக்கு, போய் முடிச்சோன்னு நினச்சோம் ஒரு டயர்ட்னஸ் வரும். ஆல்கஹால் அதிகமாக இன்டேக் பண்ணோம்னா என்னாகும், அந்த 4 நிலைகளும் போய் உட்காந்து லிவரை மட்டும்தான் பாதிக்கும். அந்த லிவர் முடிஞ்சவொன்னு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக சிகேடி கிட்னிக்கு போய் உட்காந்துடும். ஏன்னா லிவரில் போய் வந்து கிட்னிக்கு வந்து அங்கேருந்து எக்ஸ்கிரீஷன் வரணும். அது எக்ஸ்கிரீஷன் ஆகலைன்னா அங்கேயே உட்காந்துடும். இப்போ இவங்க எல்லாருமே வந்து மஞ்சக்காமலை வந்து ஆல்கஹால் இன்டியூஸ்டு ஜாண்டிஸ். நீங்கள் சொல்லக்கூடிய ஆள்கள் வந்து ஆல்கஹால் அதிகமாக யூஸ் பண்ணதுனாலையும் அவங்களுடைய டயட் வந்து அந்த அளவுக்கு இருக்குமானா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்களுடைய உறக்கம் இருந்திருக்குமானா கண்டிப்பாக உறக்கங்கள் இருந்திருக்கே இருக்காது. எந்த நேரம் என்ன செய்கிறோம், எப்படி தூங்குறோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. என்ன சாப்பிட்ருப்போம், கிடைச்சதை சாப்பிட்ருப்பாங்க. இப்போ ஃபாரினர்ஸ் குடிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ஃபாரினில் மஞ்சக்காமலை வரல எந்த அளவுக்கு. ஏன்னா அவனுக்கு பெர்மிட்டபிள் லிமிட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கான். இதுக்கு மேலே நீங்கள் எந்த இடத்துலையும் அவன் கொடுக்க மாட்டான். இங்கே ஒரு ஃபுல்லாக வாங்கி ஒன்றா குடிச்சிடுவாங்க, நினச்ச நேரம் குடிப்பாங்க. அந்த காலத்தில் சோமபானம், சுறாபானம் பகலில் குடிக்கிறவனுக்கு பேர் தான் குடிக்காது. இப்போ பகல்லையே குடிச்சிடுவான். இரவு நேரம் குடிக்கிறது மயக்கும் மாலை பொழுது. அந்த பொழுதில் பண்ணும்போது அதை யாருமே கண்டுக்கல. அந்த காலங்களையும் அது நடந்திருக்கு, ஆனால் கண்டுக்கல. அந்த குடி மட்டுமே லிவருக்கு முக்கியமான காரணம்னு ஆணித்தரமாக சொல்லுவாங்க. அதனுடைய அளவுகளை இவங்க குறைச்சாலே, ஒரு முறை கல்லீரல் பாதிக்கப்பட்டவன் குடியும் மாத்திரைகளை டாக்டரோட கைட்லைன்ஸ் இல்லாமல் எந்த மாத்திரைகளையோ மருந்துகளையோ குறைச்சாலே நல்லபடியாக அவங்க வாழலாம். அதேமாதிரி ஆல்கஹால் மாதிரியே வந்து இப்போ உதாரணம் நீங்கள் நான்வெஜ் சொன்னீங்க, இப்போ சிக்கனை குறிப்பாக சிக்கன் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார், சிக்கன் வந்து மேக்ஸிமம் குறைச்சிறது நல்லது. இப்போ பித்தப்பைக்கல் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன, கிரிப்ஸி சிக்கன் சொல்லி சிக்கனை பொரிச்சிட்டு பதப்படுத்தப்பட்ட உணவை பதப்படுத்தி அதை ப்ரிசர்வேட்டிவில் போட்டு எடுத்து எத்தனை நாள் கழித்து சாப்பிட்றாங்க. அதில் சேர்க்கக்கூடிய கெமிக்கலும் ரீயூஸ்டு ஆயில். தரம் ஒரு பாதியை பொரிச்சிட்டு மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் உள்ளே ஏற்றிட்டு மறுபடியும் கொண்டு வரும்போது என்னது, அதனுடைய ஃபேட்டி ஆசிட் சைக்கிள் வந்து மாறும். அந்த சைக்கிள் வெளியே மாறினா இன்றைக்கி நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு டிசீஸை நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா அந்த ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஃப்ரைடு பிரியாணி சாப்பிட்றாங்களா, பிரியாணி எப்போ பார்த்தாலும் மதியம் சாப்பிட்றதுக்கு சோறு குழம்பு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றத விட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும். சிக்கனை டெய்லி ரோட்டு கடை முந்தியெல்லாம் ரோட்டு கடையிலே பார்த்துருக்க முடியாது. இப்படி சிக்கன் பொரிச்சு கொடுக்குறாங்க. அதில் எண்ணெயை திரும்ப ரீயூஸ்டு ஆயில் வந்து லிவரை பாதிக்கும். அதில் சிக்கன் பொரிச்சதாக இருந்தாலும் சரி, மட்டன் பொரிச்சதாக இருந்தாலும் சரி, பீஃப் பொரிச்சதாக இருந்தாலும் சரி. ரெண்டாவது கண்டாமினேஷன். வெளியே இருக்கக்கூடிய கிருமி தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். காமனில் தான் அந்த மாதிரி இருக்கும். ஹை லெவலில் வைக்கிறத ஃப்ரீசர் இல்லாமல் ஃப்ரெஷ் ஐட்டம் மட்டும்தான் ரொம்ப நல்லது. பொதுவாகவே உப்பு புளி காரம் வந்து 40 வயசுக்கு மேலே குறைச்சிறது. கடை சாப்பாடுகள் குழந்தைகளுக்கு. அப்புறம் அந்த பேக்கேஜ்டு ஐட்டங்கள், பொரித்த வகை உணவுகளில் பாக்கெட்டில் அடைக்க வச்சுட்டு கொடுக்குறோம்ல, அதை அவாய்ட் பண்ணிடணும். வீட்லேயுமே ஃப்ரிட்ஜு கொண்டு போகாமலும் நாள் வடித்த சோத்தை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சு மறுபடியும் கொடுக்குறது நல்ல பழக்கம் கிடையாது. அந்த மாதிரி சின்ன பழக்க வழக்கங்களை கடைப்பிடிச்சாலே போதும்.
நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பாட்டி தாத்தா அவங்க கடைப்பிடிச்சவங்களும் நம்ம தாய் தப்பங்க தான் அவங்களுக்கு வழிகாட்டிகள். அவங்களுடைய ஜீன் தான் நம்மளுடைய அக்செப்டன்ஸ். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது மட்டும் ஒரு மாசத்துல 2 நாள் நம்ம நினைவூட்டினாலே போதும். நம்ம எப்படி வாழணுங்கிறது புரிஞ்சுக்கலாம். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். பாடி வந்து அமிலத்தன்மைக்கு அசிடிட்டியாக போகக்கூடாது. கேஸ்ட்ரைட்டிஸு அசிடிட்டி வந்து போக விடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். முதல்ல ஒரு ஆளுக்கு வந்து ரிப்பீட்டடாக கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்துச்சுனாலே அவங்க வந்து பித்த நோய்களுக்கு போய்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அமிலம் சுரந்துருச்சுன்னா பித்தம் தானே. அந்த பித்த நோய்களுக்கு போகாமல் இருந்தாலே, பித்த நோய் எதில் தெரியும்? பித்த நோயோட சிம்டம் வந்து வறட்சி, தோல் வளர்றது பித்தம். அந்த பித்தம் காமிச்சிருக்கனாலே மனமும் அவங்க. முக்கியமாக சைக்காலஜிக்கல் டிப்ரெஷன், டென்ஷன் இல்லாமல் இரவு நேரம் தூங்கணும். சந்திர சூரிய ஆட்சிக்கு உட்பட்டது உடம்பு. அந்த இரவு நேர தூக்கத்தை குறைக்காமல் இருந்தாலே நம்ம இம்யூனிட்டி பவர் இருக்கும், பாடி டைஜஷன் கரெக்டாக இருக்கும். பாடி டைஜஷன் ஆகி உள்ள வெளியே வந்தாலே நமக்கு வந்து லிவர் பாதிக்கப்படாது. எந்த உறுப்பையும் மாற்றிக்கலாம். எல்லா இடத்துலையும் சர்ஜிக்கல்ஸ் வந்துருச்சு, ரோபோட்டிக் சர்ஜரி எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு. கிட்னி கூட டேமேஜ் ஆனால் எடுத்து வச்சுக்கிறோம். ஆனால் லிவரில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ரேட் வந்து இன்னைக்கு வர வரல. அதை ப்ரிகாஷன் பண்ணுறதை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிறதுக்கு அனைத்து மருத்துவர்களும் உலக நாடுகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழர்களுடைய மரபு வழி மருத்துவமான சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய கீழாநெல்லியும் கரிசாலை என்பதை நான் ரொம்ப மிக்க மகிழ்ச்சியோடு சொல்கிறேன். நான் ஒரு தமிழன் அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். அது உலக நாடுகளில் இருக்க அத்தனை அயல்நாட்டுக்காரங்களும் நம்மளுடைய கீழாநெல்லியும் நம்மளுடைய கரிசலாங்களையும் இன்றைக்கி ரொம்ப வணங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுவே என்னுடைய கோரிக்கை. இளைய தலைமுறைகள் அதிகமான மருந்துகளை, மாத்திரைகளை, வழி மருந்துகளையோ மற்ற மருந்துகளையோ மருத்துவருடைய அறிவுரை இல்லாமல் எடுத்துக்கிறதையும், ஆல்கஹால் யூஸ் பண்ணதை தவிர்க்க வேண்டுங்கிறது என்னுடைய சிறந்தாழ்ந்த வேண்டும்.